மீனு காட்டுக்குள்ள ஓடி போயிட்டு இருந்தான். அவனோட பூனை பூச்சி அவனை பெண்ணாடி ஓடிச்சு. பூச்சி அந்த சத்தம் கேக்குதா? சூச்சி பூன்னு சத்தம் போச்சு. அந்த மாயாத்தீவை பத்தி. பூச்சி மீனு கால ஒழிச்சு. அது அவங்க 2 பேருக்கு மட்டும் சொல்ற மாதிரி ஒரு ரகசியமியா. அந்த சத்தம் உண்மைன்னு 2 பேருக்கும் தெரியும். ஒரு மாயாத்தீவு எங்கேயோ இருக்கு, அவங்களுக்கா காத்திட்டு இருக்கு. காட்டு பாதல சூரிய வெளிச்சம் விழுந்து அழகா இருந்துச்சு. காத்துல உப்பு மனமும் கடல் வாசனையும் வந்துச்சு. சீக்கிரமே அவங்க கடற்கரைக்கு வந்துட்டாங்க. ஒரு சின்ன படகு அலைகள மிதந்துட்டு இருந்துச்சு. S2 மியா அப்படின்னு இதான் அது பூச்சி அப்படின்னு மீனாட்சியோட சொன்னா. நம்ம சாக்ச பயணம் இப்போ ஆரம்பம். மீனு பூச்சிய கவனமா படகுல ஏத்தி விட்டான். 2 பேரும் படகுல ஏறி உட்கார்ந்த உடனே படகு கடலுக்குள்ள போக ஆரம்பிச்சிடுச்சு. தண்ணி வைரம் மாதிரி பிரகாசமா இருந்துச்சு. தீவு பக்கத்துல வந்துட்டே இருந்துச்சு. கடைசியில அவங்க தீவை அடைஞ்சுட்டாங்க. மீனுவும் பூச்சியும் மெதுவா வெள்ள மணல்ல கால் வச்சாங்க. தீவு ரொம்ப அழகா இருந்துச்சு. மலைகள இருந்து நீர் வீழ்ச்சி வளர்ந்துட்டு இருந்துச்சு. விதவிதமான பழங்க காய்ச்ச மரங்க காத்துல ஆடிச்சு. நகவு மாதிரி வண்ணத்து பூச்சிகள் பறந்து போச்சு. ஒரு குறும்பு குறை மரத்துல இருந்து கண்டிச்சுச்சு. பூச்சி ஒரு நீல பறவைய துரத்துச்சு. சந்தோஷத்துல வாலை ஆட்டிக்கிட்டே ஓடுச்சு. வா அப்படின்னு மீனு பெருமிச்சு விட்டான். இது உண்மையிலேயே ஒரு மாயா இடம். திடீர்னு ஒரு அம்பான கூட கேட்டுச்சு. வாங்க மீனவும் பூச்சியும், நான் உங்களுக்காகவே காத்திட்டு இருந்தேன். ஒரு அழகான பெண் அவங்க முன்னாடி நின்னாங்க. அவங்களுக்கு அன்பான கண்கள் இருந்துச்சு. தீவுடியில் இவ்வளவு மரங்க மாதிரி பச்சை நிறத்துல இருந்துச்சு. ஒரு மாணவன் கையை நக்கிச்சு. ஒரு அணில் அவங்க தோல்ல உட்கார்ந்து சத்தம் போட்டுச்சு. நான் மாயா அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னாங்க. நான் தான் இந்த தீவு காவல். மீனவும் பூச்சியும் அவங்க கும்பிட்டாங்க. உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மீனு சொன்னா. பூச்சி பூர்ண சத்தம் சொல்லிச்சு. இந்த தீவுல நிறைய அதிசயங்கள் இருக்கு அப்படின்னு மாயா சொன்னாங்க. அவங்க கண்க மின்னுச்சு. ஆனா இங்க முக்கியமான பாடங்களும் இருக்கு. அத கத்துக்க உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? மீனுவும் பூச்சியும் அந்த மாயா தீவுல ஒவ்வொரு நாளும் மாயாவோடு சேர்ந்து புதுசா பார்த்து ரசிச்சாங்க. அவங்க டெல்பீனியா மாதிரி நீந்தினாங்க. மினி பூச்சிகளோடு சேர்ந்து ஆடுனாங்க. ஒரு நாள் ஒரு பாறை மேலே ஒரு குட்டி மிர குழந்தைகள் மாட்டிக்கிச்சு. எனக்கு பயமா இருந்துச்சு. ஆனா மாயா சொன்ன துணிச்சல் பத்தின வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவன் கவனமா பாருங்க மேல ஏறினா. பூச்சி உதயம் அந்த குடிமீன்களை காப்பாத்தினா. மியாவ், நம்ம காப்பாத்திட்டோம் மீனி. இன்னும்னா பூச்சி விளையாட்டுக்கா எங்கேயோ போயிடுச்சு. மீனு கவலைப்பட்டான். ஆனா உண்மையான நட்போட வலிமை பத்தி மாயா ஞாபகப்படுத்தினாங்க. மறந்துடாதே மீனு, உண்மையான நண்பர்கள் எப்ப ஒருத்தர் தேடி கண்டுபிடிச்சிடுவாங்க. அவன் தொடு தேடிட்டே இருந்தான். கடைசியில் பூச்சியை பாதுகாப்பா கண்டுபிடிச்சிட்டான். பூச்சி, நான் உன்னை பத்தி ரொம்ப கவலைப்பட்டேன். மியாவ், நீ என்னன்னு பிடிச்சதுல சந்தோஷம் மீனு. அவங்க சாக்கங்கள் மூலமா துணிச்சன்னா பயப்படாம இருக்குது. இல்ல பயந்தாலும் சரி நம்மைய வேண்டியத மீன் புரிஞ்சுக்கிட்டான். என்ன வந்தாலும் உண்மையான நண்பர்கள் ஒருத்தருக்கு துணையா இருப்பாங்கன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். மீனுவும் பூச்சியும் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்க மாயாவை கட்டி பிடிச்சு விட பெற்றாங்க. அவங்க மனசு நன்றி உணர்ச்சியால நிறைஞ்சு போச்சு. அவங்க படகு கடல போயிட்டே இருந்தப்போ அவங்க அந்த மாயா தீவை திரும்பி பார்த்தாங்க. அது சூரிய ஒளியில மின்னுச்சு. அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத இடம். இந்த நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆனா நம்ம ஜாபங்க எப்பவும் இருக்கும். நம்ம கத்துக்கிட்ட பாடங்களும் இருக்கும். S2 மியா. உண்மையான மாயாஜால் அந்த தீவுல இல்ல. அது அவங்க இதயத்துல சுமந்து போன துணிச்சலும் நட்பும் தான் அவனுக்கு தெரியும். அந்த புதையல் எப்பவும் அவங்களோடவே இருக்கும்.